ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், எருமாடுகள், கழுதைகள், ஒட்டகம், இதெல்லாம் இருந்துச்சு. அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. ஆனா எல்லாமே போயிடுச்சு ஒரே நாள். 10 நாள் 5 நாள் போல ஒரே நாள் எல்லாமே காலி. மிருகத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. வீடு இடிஞ்சு விழுது, பிள்ளைங்க செத்து போனாங்க. எல்லாம் ஒரு நாள்ல முடிஞ்சிடுச்சு. அப்ப உட்கார்ந்து இருக்காரு. போய் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா இப்ப கூட யோக திட்டுல பாத்தியாங்கிறார். யோக என்ன தூசிக்கிறானா திட்டுறான்னு அர்த்தம். எனக்கு திட்டுல பாத்தியா சொல்றான். அவன் தனக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே கொடுத்துருவான். ஆனா அவனை தொடுங்க. யார தொடுங்க? அவன் சரீரத்தை தொடுங்க. உடனே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாரு. அவன் சரீரத்தை மாத்திரம் தொடணும், அவன் ஜீவனை தொடக்கூடாது. எதை தொடக்கூடாதுங்க? ஜீவன் தான் உயிர். அவன் உயிரை நீ பறிக்க முடியாது, அதை நீ தொடவே கூடாது. கட்டளை அனுப்புறான். அடுத்த நாள் யோபு வாதிக்கிறான். என்ன வாதி தெரியுமா? உச்சல் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடிய பற்களினால, பற்கள் என்னதுங்க? கொப்பளம் கொப்பளமா, ஒரு எரிபந்த கொப்பளம் மாதிரி கொப்பளம் ஃபுல்லா வந்துச்சு. அவர் எங்க உட்கார்ந்து பேசுறாரு? எல்லாத்தையும் இழந்துட்டாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் தனியா புலம்பல. நண்பருங்க சுத்தி இருக்கிறாங்க. 3 ஃப்ரெண்டுங்க சுத்தி இருக்கிறாங்க. அவங்க எதிர்த்த வார்த்தை சொல்றாரு, அவர் என்ன சாகச்சா கூட பரவாயில்ல, நான் அவரை நம்புவேன். ஆமென். அதுதான் விசுவாசம். எதுதான் விசுவாசம்? எதுங்க விசுவாசம்? என்ன சாகச்சாலும் பரவாயில்ல, என்ன நான் செத்தாலும் பரவாயில்ல, அவர் என்ன கொண்டு கூட போட்டோம். எனக்கு தெரியும் யாருடைய அனுமதினால இதெல்லாம் என்னை விட்டு போச்சுன்னு தெரியும். நமக்கும் தெரியும். உங்ககிட்ட இருந்தது ஒண்ணு போயிடுச்சு. யார் அனுபவிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவன். யார் அனுபவிச்சிருப்பாரு? தேவன். சரி போட்டோம். அது யாரு தூண்டி நடந்ததுன்னு நமக்கு தெரியும். நம்ம சத்துருதான் என்ன பண்ண தூண்டுறான். தூண்டி இவனுக்கு இருக்கிறதெல்லாம் சப்போர்ட்டும் காலி பண்ணுங்க, இவனுக்கு இருக்கிற எல்லா தயவும் காலி பண்ணுங்க, இவனை தெருவுல விடுங்க, தனியா விடுங்க. தனியா விடும்போது என்ன பேசுவோம் பார்க்கலாம். தனியா விடும்போது என்ன பேசுவான் பார்க்கலாம் சொல்லிட்டு இவன் ஆண்டுடைய வாயை கலர்றான். ஆண்டவர் பார்க்கிறாரு. யோபு ஒண்ணுமே சொல்ல. யோபு ஒண்ணுமே சொல்ல. யோபுக்கு தெரியாத, சாத்தானுக்கு தெரியாத ஒரு திட்டம் தேவன்கிட்ட இருந்தது. யோபு இழந்ததை பார்த்தான், சாத்தான் இழந்ததை பார்த்தான். ஆனா தேவன் திரும்பவும் தருவார். யோபுக்கும் தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது. தெரியுங்களா? அவனுக்கு தெரியவே தெரியாது. யோபு செல்வந்தனா வாழும்போது, நல்ல நிலையில இருக்கும் போது, ஒரு புழுக்கா ஒரு இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு அவிசுவாசத்தை விட்டார். என்னதுங்களா விட்டாரு? நான் பயந்த காரியம் எனக்கு நேரி வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. எப்போ? இவருக்கு ஒண்ணுமே இல்லாத போது, எல்லாம் இருக்கும் போது, இவங்க நல்லா வாழறமே, இவங்க நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே, திடீர்னு ஒரு நாள் எல்லாம் போயிட்டான். அந்த போயிட்டான்னு பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை தான் தாத்தா பிடிச்சிட்டு வந்து ஆண்டவருக்கு நோக்க நின்று இதெல்லாம் எடுக்கணும். எடுத்தாதான் அவன் என்ன பண்ணுவான்? உண்மை தூசிப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல திடீர்னு வீடு எரிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு. அண்ணன் அக்கா 2 பசங்க போட்ட துணியோட நடுரோட்ல நிக்கிறாங்க. ஊரே பரிதபிக்குது. என்ன பண்ண போறீங்க? எதுவுமே இல்லைங்க. சாப்பிடுற பாத்திரம் இல்ல, வீடு எதுவுமே இல்லை. அண்ணன் ஒரு வெள்ளை சட்டை, ஒரு பேண்ட், அக்கா ஒரு சாரி, பசங்க போட்ட துணியோட நிக்குது. அந்த நிலைமையில ஊரே பரிதபிச்சுது. ஆனா ஊர் எதுவுமே செய்யல. கடவுளுடைய பிள்ளைங்க வந்தாங்க, உங்களை தேடி விசுவாசிங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ கவலைப்படாதடா, என்ன பண்ணாத, நீ இழந்தது இந்த வீடு தானே, ஏசப்பா சூப்பர் வீடு கட்டி தருவார். நீ ஒரு ட்ரெஸ் இருக்கிற போனதெல்லாம் பழைய ட்ரெஸ் இல்ல, இதுக்கப்புறம் பாரு எத்தனை புது ட்ரெஸ் வரப்போகுது. ஏங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவங்க வீட்டுல இல்லாத பொருள் எல்லாம் வந்துச்சு. வீடு எரிஞ்சு சாம்பலாச்சு. அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, புது ஃப்ரிட்ஜ் வந்தது. அந்த காலத்துல 30 வருஷம் டேப் ரெக்கார்டு ரொம்ப ஃபேமஸ். பெரிய டேப் ரெக்கார்டு வருது, செல்ஃப் வருது, துணி வருது, எல்லாமே புதுசு. போனதெல்லாம் பழசு. திரும்ப ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு ஒரு நல்ல நிலைக்கு கத்தர் கொண்டு வந்தாரு. கண்ணால நான் பார்த்தேன். ஏன் சொல்ல வரேன்னா, நாம இழந்தது மேல கண் வைக்காம
இழந்ததை இரட்டத்தனையாய் தர அவர் வல்லவர் என்பதை நீங்க நம்புங்க. போட்டோம், கடந்த கால போட்டோம், நாளையும் ஒண்ணு வச்சிருக்கிறார். இருக்குதா இல்லைங்களா? நம்ம நினைப்போம் 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு, ஏன் 10 வருஷம் போச்சு, இதுக்கு என்னதான் நடக்க போகுது? தேவனுடைய மட்டும் சொல்றாரு, அவருடைய மெசேஜ்ல சொல்றாரு, வசனத்தை வச்சுதான், உங்க வாழ்நாட்கள் இருந்து இதுவரையும் நடக்காத ஒரு விஷயத்தை கூட கர்த்தர் ஒரே நிமிஷத்துல நிகழ்த்தி காட்ட வல்லவர் என்பதை நம்புங்க. அவருடைய ஊழியம் போராட்டமான ஊழியங்க. எப்படிப்பட்ட ஊழியம் வருது? பாஸ்டர் இயேசுதாஸ் செங்கல்பட்டு மதுராந்தகம் பாஸ்டர் இயேசுதாஸ் போட்டா யூடியூப்ல வருவார். இவர் சொல்றாரு, ஊழியத்தை நாங்க தொடங்கும் போது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பாடு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, சர்ச்சு இல்ல, வீடு இல்ல, ஒரு வாடகை வீட்டு ஒரு 15 பேர் வச்சு ஊழியம் பண்ணோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால அவர் எப்படி ஜோம் பண்ணாருன்னா, மதுராந்தகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்ன சொன்னாங்களா, மதுராந்தகத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் சொல்லிட்டு இன்னைக்கு 29 சபைக்கு ஒரு பாஸ்டர். அவர் சொல்றாரு, வாரம் 7 ஆத்மா கரெக்டா வந்துடுறாங்க, அது தவிர வாரம் 7 சொல்றாங்க, 52 7 அப்படியே கணக்கு போட்டுக்கிட்டாரு. ஏறக்குறைய ஒரு 300 ஆத்மா கிட்டத்தட்ட வருஷம் சேர்த்துக்கினே வராங்க. அது உடனே நடக்கல, பல பாடுபட்டாரு, பல கஷ்டத்துக்குள்ள போனாரு. ஆனா அழைத்தவர் ஒரு கைவிடல. யோபு என்ன நினைக்கிறாரு? கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என்னை திருமாசிங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவன் யாரா கொன்னுடுவாரா? கொல்லுவார் அவரு? உங்க பிள்ளை நீங்க கொல்லுவீங்களா? உங்க பிள்ளைங்களை அடிப்பீங்க, அந்த பிள்ளைய கொலை செஞ்சு சாப்பிடான்னு சொல்லுங்க, பேச்சுக்கு சொல்லுவோம், 10 முறை சாவடிச்சிருவோம். அது அன்பின் நிமித்தம் வரக்கூடிய ஒரு கண்டிப்பு. தேவன் எதையும் கொல்லுகிறவர் அல்ல. சில காலம் அவர் பொறுமையா இருந்தார். யோபு மேல யோபு சகிக்கிற அந்த சோதனையை அவர் பார்க்கிறாங்க. நீங்கள் நாம சகிக்கிற சோதனைய யாருமே பார்க்கல நினைக்காதீங்க. தேவன் பார்க்கிறவர், தேவன் பார்க்கிறவர். மனுஷனுடைய எல்லாருடைய இறுதிகள் மாறி போயிடும், தேவனுடைய இறுதி மாறாது. ஏற்ற வேலை வந்துச்சுங்க யோபுக்கு. என்ன வந்துச்சு? ஏற்ற வேலை வந்தது. அவர் நினைச்சே பார்க்கல. ஏற்ற வேலை வந்ததுங்க. ஏற்ற வேலை வந்த உடனே கட காரியத்தை முடிச்சிட்டார். எல்லாம் இரட்டத்தனையாய் தேவன் தந்தார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இரட்டத்தனையாய் தர வல்லவர். உயர்ந்த சம்பளத்துல இருந்திருப்பீங்க, உயர்ந்த நிலையில இருந்திருப்பீங்க, தாழ்ந்து போன நிலையில நாம யோசிக்கலாம், யாராலையும் உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்த்த முடியாது, மனுஷனத்தை செய்ய முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவோம். தேவனால் எல்லாம் கூடும். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இவர்கிட்ட ஆண்டவர் போய் பேசுறாங்க. யோபு ஆடிடுறான். யோபு என்ன பண்றாங்க? யோபு ஆடிட்டான். யோபு அதுக்கப்புறம் சில திட்டினா ஆண்டவரை திட்டாமல்லாம் இல்ல, யோபு திட்டுறான். பிறந்து நான் சபிக்கப்படணும், அந்த நாள் கணக்கிலே வரக்கூடாது, ஏன் எங்க சுமக்கிறதுக்கு தாய்மடியை வச்சுக்க, ஏன் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க நிறைய சொல்றான். அதெல்லாம் தேவன் பெருசாவே நினைக்கல. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவோம். சொல்லுமா சொல்ல மாட்டேங்களா? ஏதோ எனக்கு ஒரு சின்ன இதை கொடுத்தீங்க, அது கூட போயிடுச்சு, நான் என்ன பண்ணப்பேன். ஒரு சின்ன பிசினஸ் கொடுத்தீங்க, அது கூட போயிடுச்சு, நான் என்ன பண்ணப்பேன். ஒரு சின்ன இது போல நான் என்ன பண்ண போறேன், நீங்க தவிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஆமென். அவர் நற்சீர் கொடுக்க வல்லவர். அவர் நன்மை செய்ய வல்லவர். முதல்ல சொல்றான், கொன்று போட்டாலும் பரவாயில்லன்றான். அடுத்த சாட்சி சொல்றான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும். எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா? யோபு 19 அதிகாரம் 24, 25, 23 படிங்க. 23 நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் 19 நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்ததால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க?
என்ன சொல்றாங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதாங்க அவர் திரும்பவும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்றான், அவர் என்ன கொன்று போட்டா கூட பரவாயில்ல, நான் அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன், என் நம்பிக்கை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், என் நம்பிக்கை நான் உறுதியா பிடிச்சிருக்கேன் சொல்றான். இங்க என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்க என்ன அர்த்தம்? நான் படுற பாடு எல்லாம் அவருக்கு தெரியும் அர்த்தம். அவர் என்ன பார்க்கிறார் சொல்லி அர்த்தம் அதுக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் செத்து போல, அவர் யாராலும் சாகடிக்க முடியாது. அவர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் என்னை காண்கிறார் சொல்றான். அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் படிமா. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். எப்படிங்க அது? அவன் சொல்றான், இந்த தோல், இப்ப அந்த தோல், இப்ப நம்ம வசனத்துல படிக்கிறோம், அந்த எஃபெக்ட் தெரியல, அதுல புழு வந்திருக்கலாம், ஈ முடிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. பயங்கர ரோட்ல உட்காந்து ஒரு பெரிய அரண்மனை உட்காந்து பேசல, வீடே இடிஞ்சு போச்சு, எல்லா ஐஸ்வர்யமும் போச்சு, ஒன்றுமில்லாத நிலையில பேசுற வார்த்தையை பாருங்க. கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மூணாவது சொல்றான் அந்த சாட்சிய, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் கெட்டு போனாலும், என்ன ஒரு அழுகி போன பொருளை யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அவன் சொல்றான், நான் அழுகி போனாலும் ஒண்ணு இருக்குது, கடைசி நாளில இந்த மாசத்துல இருக்கிற இந்த கண்ணை கொண்டு என் தேவனை நான் பார்ப்பேன். இதெல்லாம் அவருடைய சாட்சி. தேவன் என்ன பண்ணார்? கூட்டு வர்றார், அவர் மேல கூட்டு வந்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து அவனை உயர்த்துறார். நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு தேவன் ஒரு பக்கம் தூரமானவர் கிடையாது, மிக மிக ரொம்ப கிட்ட இருக்கிற தேவன் நம்ம கூட. எங்க இருக்கிறாருங்க? ரொம்ப எங்க இருக்கிறாருங்க? தேவன் இருக்கிற இடத்த சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். தேவன் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. தேவன் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே, நான் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். இருதயத்துக்குள்ள, வாய்க்கும் இருதயத்துக்கும் ஒரு அரடி தான் வித்தியாசம். அரடி தொலைவுல தான் கர்த்தர் கூட இருக்கிறார், உள்ள அவர் இருக்கிறார். வெளியில எப்பேற்பட்ட புயல் வீசினாலும் அதை கண்டு நாம சோர்ந்து போக கூடாது. நீங்க சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு என்ன கூட இருக்கிறார், அவர் நான் நம்பத்தக்க தேவனா இருக்கிறார், அவர் என்னை மீண்டும் வெளியே கொண்டு வந்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நாம உயர்ந்த நிலையில் இருக்கிறதா நம்முடைய தேவனுக்கு விருப்பம். விசுவாசிக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறதா அவருடைய விருப்பம். நம்ம பிள்ளைகளை நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறோம்ல, நீ நல்லா இரு, அவன் நல்லா இருக்கிறான்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்க பிள்ளைக்கு ஒரு கார் வாங்குது, நீங்க நடந்து கூட ஒரு ஆட்டோல கூட போறீங்க வச்சுங்களேன், அவர் கண்டுக்காம முன்னாடி போயிட்டார் கார்ல, கூட யாருக்கும் உட்காந்து உங்க பையன் போறாரு, போட்டுங்க அவரு, அவர் என்ன பண்ணிட்டோம், போட்டுங்க. அது ஏன் பிள்ளைங்க? அது நம்ம பிள்ளைங்க நல்லா நம்ம விரும்புறோம்னா நாம நல்லா இருப்பதை தேவன் விரும்புகிறார். நம்ம சொல்லுவோம், நான் நல்லா இருப்பதை தேவன் விரும்புகிறார். யோபுவை போல நம்ம யாருக்குமே துன்பம் வரல. வந்திருக்குதா? எத்தனை பேர் வீடு இஞ்சி மாடு ஆடெல்லாம் செத்து எல்லாம் போயிட்டு ஒண்ணு இல்லாத நிலையில அநேக ஆண்டு காத்திருந்து அதுக்கப்புறம் எதனா பெற்றுமா? இல்ல. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையில் இருக்கிறார். எதுல உண்மையுள்ளவர்? நம்ம திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான வழியை அவர் உண்டாக்கி தருகிறவர். ஆமென். நீங்க ஒவ்வொரு சோதனையில போகும்போது முடியலன்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பு. முடியும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சொல்லுங்க, முடியும். எவ்வளவு சோதனை தாண்டி வரும்படி தேவன் உதவி செய்தாரு. இனிமேல் வரக்கூடிய சோதனைகளிலும் வெற்றி அடைந்து வெளியே வந்து தேவனை உயர்த்துவதற்கு அவர் சமயம் கொடுப்பார். நாம என்ன பண்ணுவோம்? நாளை முடியல ஆண்டவரே, நான் சொல்லவே மாட்டேங்க. நானு எது தெரியுமா முடியல? ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து போகும்போது, இல்ல ஒரு டிராவல் பண்ணும்போது நம்ம சொல்ல ரொம்ப வேக்காடா இருக்குது, முடியல, அது சொல்லலாம். பசி தாங்க
முடியல. தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்காம இருக்க முடியல. இதெல்லாம் முடியலன்னு சொல்றது. தொடர்ந்து வேலை வச்சுக்கிறாங்க, வேலை செய்ய முடியல. இதெல்லாம் சொல்லுங்க, இது தப்பே இல்லை. சிலது முடியுது, சிலது முடியாதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தனியா ஒரு சோதனை தேடி வருதா? தேவன் அறியாம வரா? ஆமென். தேவன் அறியாம அதெல்லாம் வந்துருமா? தேவன் கிட்ட பர்மிஷன் இல்லாம வந்துருமா? உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிற தேவன் சொல்லி இருக்கிறாரு. என் சமூகம் உனக்குமாய் போன்னு சொல்லி இருக்கிறாரு. வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி இருக்கிறாரு. உன்னை நான் புடமெடுக்கிற தேவன் சொல்லி இருக்கிறாரு. இருளை வெளிச்சமாக்க சொல்லி இருக்கிறாரு. கோடலானவர்களை செவ்வையாக்க சொல்லி இருக்கிறாரு. நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லி இருக்கிறாரு. அவரை அறியாம எந்த தூசி கூட உங்களை தொட முடியாது. உங்களை தேடி வரக்கூடிய சோதனையில அவர் இருந்து உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அதனால நான் முடிவு பண்ணேன், என்ன வந்தாலும் நான் முடியலன்னு சொல்லிட்டேன்னா ஆசீர்வாதத்துக்கு ஒரு லிமிட் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? இப்ப நீங்க போறீங்க, சார் 4 வருஷமா இதே 30,000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, என்னால வேலை செய்ய முடியாது, எனக்கு பத்தல அப்படின்னு சொன்னா ஒரு புள்ளி நீங்களே வச்சுக்கிற மாதிரி. அதுக்கு பதிலா நீங்க முதலாளிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர் கூட பேசுங்க, மேனேஜர் கூட பேசுங்க. நான் கைக்கு வேலையில எல்லாம் ஆசீர்வாதத்தை கத்தர் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க பேசுங்க. உங்களுடைய வருமானத்தை அவர் மாத்திரமே ஆசீர்வதிக்க கூடியவர். உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் மட்டுமே ஆசீர்வதிக்க கூடியவர். அப்ப நீங்க கொஞ்ச காலம் அந்த சோதனை காலத்துல நீங்க என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே பெரிய சோதனை தாண்டி செல்லும்படி யோபுவுக்கு நம்பிக்கை தேவனா இருந்தீங்கல்ல, யோபுவுக்கு உயிருள்ள தேவனா இருந்தீங்கல்ல, எழுந்ததை இரட்டத்தனையாய் கொடுக்கிற தேவனா இருந்தீங்கல்ல, அந்த தேவன் தானப்பா என்னுடைய தேவன். யோபுக்கு ஒரு தேவன், உங்களுக்கு ஒரு தேவன் கிடையாதுங்க. தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் என்ன பண்ணக்கூடாது? பெரிய தாவீதை பார்க்கும்போது அவருக்கு தான் தேவன் இல்ல, உங்களுக்கு அவர் தான் தேவன். பெரிய ராஜாக்களுக்கும் அவர் தான் தேவன், இல்லாத ஏழைக்கும் அவர் தான் தேவன், உங்களுக்கும் அவர் தான் தேவன், உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் தான் தேவன், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அவர் தான் தேவன், இனி வெளிப்பட போகிற எல்லா சந்ததிக்கும் அவர் தான் தேவன். ஆமென். யோபுக்கு எத்தனை காரியம் கத்துக்கணும்? பேதுக்கு எத்தனை கத்துக்கணும்? தேவனுக்கு சொல்லலாம் 3. எத்தனைங்க? 3. யோபுக்கு எத்தனை கத்துக்கணும்? தேவனுக்கு சொல்லலாம். தேவனுக்கு சொல்லலாம் 3 காரியம். எத்தனை காரியங்க? நம்பிக்கை, உயிரோடு இருப்பது, அப்புறங்க கர்த்தரை பார்ப்பது. என் தோல் முதலாமல் அழுகி போனான். இப்ப இன்னொருத்தர்கிட்ட வரும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிக்கலாமா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவில்லை. என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிற கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆனா 18ஆவது வசனம் தான் ஹைலைட். 18ஆவது என்ன சொல்றாரு? விடுவிக்காத போனாலும் போதும். அதுதான் பாயிண்ட். எது பாயிண்ட்? இவனுக்கு ராஜாவுக்கு இந்த ஷாக் எது? தப்புவிக்க வல்லவர். அவன் என்ன பண்ணிருப்பான்? பார்க்கலாம், என் கைக்கு அக்கினிக்கு உங்க தேவன் எப்படி தப்புவிக்கிறார் பார்க்கலாம், அப்படிதான் சொல்லியிருப்பான். ஆனா அடுத்து சொல்றாங்க, இப்ப இவங்க எங்க போறாங்க? சாவுக்கு. எங்க போறாங்க? அக்கினியில போட்டா என்ன ஆகும் சொன்னாரு. சாதாரண காட்டிலும் 7 மடங்கு அக்கினியை சூடாக்கிட்டார். அது கோபம் வந்துருச்சு. 7 மடங்கு அதிகம். 7 மடங்கு அதிகமா இருக்கிற அந்த சூளையில இவங்களை கொஞ்ச நேரத்தை தூக்கி போட போறாங்க. இவங்க சொல்றாங்க,
எங்க முதலாவது சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எரிகிற அக்கினி உங்க கை, உங்களுடைய அதிகாரத்திலிருந்தும் இயற்கையின் சூழ்நிலையாக இந்த அக்கினியிலிருந்தும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்கல கூட பரவாயில்ல, அதான் பெய்த்து. எதுங்க பெய்த்து? எது பெய்த்து? தப்புவிக்காவிட்டாலும் நம்ம சொல்லணும், நாங்க நீ நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வழிபடுவதில்லை. நாம என்ன பண்ணுவோம்? ரஷ்யால இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துச்சு. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி வேதம் உள்ள போயிட்டதுனால அந்த கிங்ஸ் அங்க இருக்கிற அதிபர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி, உங்களுக்கு இயேசு வேணாம்னா பைபிளை தூக்கி போட்டு இந்த பக்கம் வந்துருங்க, வேணும்னாக்க நீங்க இப்பயும் ஷூட் பண்ணிடுவேன், வேணாம்னு சொன்னா தூக்கி போட்டு போயிடலாம். எல்லாரும் ஒருத்தர் அந்த பைபிள் மேல எச்ச துப்பி தூக்கி போட்டு போறாங்க. ஒரு சின்ன பொண்ணு 6 வயசு இருக்கும், உண்மையா நடந்ததுங்க இது. அந்த 6 வயசு பொண்ணு அந்த பைபிளை பார்த்து அழுகுது. பாஸ்டரே மறுதளிச்சுட்டாரு, பெரிய பெரிய ஜெபம் பண்றவங்க எல்லாம் மறுதளிச்சுட்டாங்க. பாப்பா நீ துப்பிட்டு வந்துரு, செத்துற போறேன்னாங்க. இந்த குழந்தை அந்த பைபிள் அணிச்சிட்டு அழுகுது. ஏசப்பா நான் எப்படி ஏசப்பாவை விட்டு தர முடியும்? நான் செத்தாலும் பரவாயில்ல ஏசப்பான்ட்டு. அங்கிள் நான் பைபிளை எச்ச துப்பி கீழே போட மாட்டேன் அங்கிள். போய் கால் பிடிச்சு கேட்டது. ரத்த சாட்சி மூவி, கிறிஸ்தவர் அந்த ரத்த சாட்சி மூவி ஒன்று வரும், அது நடந்த காரியம் அதை போட்டு மூவியா போட்டிருக்காங்க. இந்த குழந்தை அழுது அவன் தொத்தி விடுறான், எல்லாம் தொத்துறான் போன்னு. அந்த அதிபருடைய புத்து பார்க்கிறான். இந்த பொண்ணு பிறக்கும் போது ஊமையா இருந்துச்சே, இன்னாருடைய மகளான்னு கேட்கிறாங்க. அந்த அதிபர் கேட்கிறான், ஆமா நான் தான், எங்க அப்பா கூட நீங்க எரிச்சு போட்டீங்களே, இயேசு ஏத்துக்கிறதுனால. அவன் மன்னிப்பு கேட்கிறான். ஏஞ்சல் என்ன அந்த ஏசப்பா ஏத்துக்குவாரா? கண்டிப்பா ஏத்துக்குவார். இவ்வளோ பேர் மறந்துட்டாங்க. அந்த ஒரு சிறுமி ஆண்டவருக்காக நின்றதுனால இன்னைக்கு ரஷ்யாவில் சர்ச் வந்துச்சு. ரஷ்யாவில் வேதம் அடிக்கப்பட்ட அங்க சொல்ற அங்கேயே அச்சிட்டு நம்முடைய மொழியிலே சப்ளை பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒரு சின்ன பெண்ணை வைத்துதான் முழு ரஷ்யாவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். இவங்க சொல்றாங்க, உங்களை விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல. யோபு சொன்னார் பாருங்க, கொன்று போட்டாலும் பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல. விட்டாங்களா? அப்படி சொன்னதுனால தூக்கிட்டு போட்டாங்க. அவங்க தூக்கிட்டு வந்து போட்டவங்க செத்தாங்க. அந்த அக்கினி அனலினால போட்டவங்க செத்தாங்க. இவங்க அது ஒரு விளையாட்டு மைதானம் போல யூஸ் பண்ணாங்க. யாரு? அவங்களுக்கு அந்த விளையாட்டு மைதானம் போல தேவனை ஆராதிக்கிற இடமாக அந்த அக்கினி சூளை மாற்றிக் கொண்டார்கள். ராஜா பார்க்கிறான், நம்ம 3 பேரை தானே போட சொன்னோம், 4வது ஆள் யாரு? 4வது ஒருத்தர் உள்ள இருக்கிறார். யாருங்க அவரு? தேவன். உங்களுக்கு வர சோதனையிலே உங்களை விட்டு விலகாத தேவன் அவர். உங்களை சுத்தி சுத்தி வரக்கூடியவர். உங்களுக்கு வரக்கூடிய சோதனையின் மனம் கூட நீங்க உணராத அளவுக்கு மேலே கொண்டு வந்து உங்களை உயர்த்துகிற தேவன் அவர். ஆனா உள்ள போயிட்டு தான் வரணும். எங்க போயிட்டு தான் வரணும்? இவங்க தப்புவிக்க வல்லவர்களாலையும் தப்புவிக்க போனா 2 காரியம் சொல்றாங்க. ஒண்ணு தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்கலோட பரவாயில்ல, அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வந்திருக்கும். தப்பிக்கலோட பரவாயில்ல, அப்ப சாவு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப சாவு. தேவன் வெறும் சாதாரண இடத்துல மட்டும் வழியை திறக்கிறவர் அல்ல, அக்னிமயமான சோதனையிலும் அவர் உங்கள் பக்கத்திலே வந்து உங்களுக்காய் கிரியை செய்து அக்னி சூழலிலிருந்து அந்த 3 பேரை தூக்கிவிட்ட அந்த தேவன் உங்கள் தேவன். என் தேவன் சொல்லுங்க, என் தேவன். குடும்ப வாழ்க்கையில அக்னிமயமான சூழலை தாண்டி போவோம், பொருளாதாரத்தில் அக்னிமயமான சூழலை தாண்டி போவோம், பலவீனத்தில் அக்னிமயமான சூழலை தாண்டி போவோம். ஆனா பயப்பட வேண்டாம், அந்த அக்னிமயமான சூழ்நிலையிலே தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய பிக்சர் எங்க ரொம்ப நம்முடைய அவரை முதல்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். சோதனை பெருக பெருக நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சம் அவர் போயிட்டு முழு படம் நம்மளே பார்ப்போம். கண்ணாடியில பார்த்தா யார் படம் தெரியுங்க? இப்ப கண்ணாடியில போய் உங்களை பார்த்துக்கீங்க, யார் தெரியுவாங்க? நீங்க தான் தெரியுங்க. ஆனா பைபிள் சொல்லுது, உங்களுடைய சோதனையில உங்க முகம் இல்ல, அவருடைய முகம் அங்க தெரியுது. அவர் ரட்சிக்க வல்லவர், எல்லா சோதனையிலும் நம்மை காக்க வல்லவர். ஆனா சோதனைக்குள்ள போயிட்டு தான் நம்ம தூக்கி எடுக்கிறார்.
சோதனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நம்புறீங்களா? எனக்கு வரக்கூடிய சோதனை என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. சோதனையில் நான் பலவனாக்கப்படுகிறேன், சோதனையில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நம்புறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் மட்டும் பாருங்க போதும். ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த நிலைக்கும் இன்றைக்கு நீர் வைத்திருக்க நிலைக்கு பார்த்தா அவனும் இல்ல. ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரம் என்னை உயர்த்தி வச்சு, உடைய அன்புள்ள கரம் என்னை நடத்தியிருக்க. ஆண்டவரே, நானும் சொல்ல ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, இவங்க அந்த சோதனைக்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து சொல்றாங்க, என்னெல்லாம் பண்ணலையா? மனவீசல 3 காரியம். மனவீசல, முடி கருகல, வஸ்திரம் கூட எரியலங்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. இயேசு சொன்னார், உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, வயசாகும் போது கொட்டி போவோம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. மாத்திரத்தை அப்படி இருக்கு, எனக்கு 4 முடிதான் இருக்குது, வயசான அப்படி யாரும் சொல்லி இருக்குது. முடி உதிரும், வயசான என்ன பண்ணோம்? முடி உதிரும். ஆனா சொல்றாரு, உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இவங்க போன மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய சோதனையில பெரிய சாட்சியாளராக 2 பேர் நிறுத்தப்படணும். ஒன்று நீங்க, அடுத்தது உங்களை தூக்கி எடுத்த தேவன். 2 பேரும் சாட்சிங்க சபையில. எத்தனை பேர் சாட்சி? தேவன் இல்லைன்னா நீங்க இல்ல. நீங்க சோதனையை வெளியே வரணும், தேவன் இல்ல. நீங்க மூழ்கி அப்படியே போயிட்டீங்க. உங்ககிட்ட வந்து தேவனை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க? தேவனா அவருக்கு தேவன் கிடையாதுப்பா. அப்துல்லா, முருகன் எல்லாம் சூப்பரா இருக்கிறாங்க. போய் இந்த சாமியை ஏத்துக்குன்னு, இவரை ஏத்துக்குன்னு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். இவரை தேடி வந்த யாரும் வெறுமையாய் பறித்ததே கிடையாது. ஆமென். இவரை ஒருத்தர் தேடி வரானா அவனை வெறுமையா அவர் அனுப்புறவரே கிடையாது. அவன் குடியிருக்கும் எல்லைகளை முன்குறித்திருக்கிற தேவன், அவனுடைய ஆகாரத்தை திட்டம் பண்ணிருக்கிற தேவன், அவனுக்கு வஸ்திரம் டிரெஸ் அது திட்டம் பண்ணிருக்கிற தேவன், இவனை எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்த்தணும் என்பது திட்டமிட்டிருக்கிற தேவன். அப்ப நீங்க அவர்கிட்ட போகும்போது உங்கள் சூழ்நிலைக்கேற்ற வசனத்தை எடுத்து வாசிங்க. உங்க வேலைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தம் உண்டு, உங்க கடத்துக்கும் வசனத்துக்கு சம்பந்தம் உண்டு, உங்கள் பலவீனத்துக்கும் பலத்துக்கு சம்பந்தம் உண்டு, உங்கள் போராட்டத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எப்போது இது மாறுன்னு கேட்காதீங்க, நிச்சயமா மாறுன்னு டெய்லி சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்லணும்? நிச்சயமா மாறும். மாறுன்றதான் நிறுத்திடணும். எப்ப மாறுன்னு கேட்காதீங்க. என் தேவனால் எல்லாம் மாறும் சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் நடக்கும் சொல்லுங்க. அந்த கொடூரமான அந்த அக்கினி சூளையிலிருந்து கொண்டு வந்து இவர்தான் தேவன் என்பதை அந்த ராஜாவின் வாயினால் அறிக்கை செய்த அந்த தேவன் நம்முடைய தேவன். நீங்க போகிற இடத்திலெல்லாம் உங்களை காக்கிற தேவன். அவர் என்ன நினைத்தாரோ அதை ஒருத்தரால் தடை செய்யவே முடியாது. தேவன் செய்ய நினைப்பதை யாராலுமே தடை செய்ய முடியாது என்பதை நம்புங்கள். எனக்கு செய்யக்கூடியதை யாராலும் தடை பண்ண முடியாது. ஒரு பெருமையான வார்த்தை இல்ல, தேவனுடைய தயவு. தேவன் உங்களுக்கு தருவதை, தேவன் உங்களுக்கு வைத்திருப்பதை யாராலையுமே உங்ககிட்ட எடுக்க முடியாது. ஆமென். 3வது சாட்சி இவர்கிட்ட வரலாம். தாவீது 3வது சாட்சி யாருங்க? இவங்களும் மரணத்துக்குள்ள போனவங்க தான். யோபு சொல்றார், செத்து போனாலும் பரவாயில்ல. 3வது நபர் தாவீது. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். என்ன சொல்றாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க போறாங்க, நடந்துகிட்டு இருக்கிறார் அவரு. தாவீது ஒரு மரண இருளிலே, அந்த மரணம் வரக்கூடிய சூழ்நிலையில தான் தேவன் அவனை நடத்தினார். எங்கேயோ தகப்பட ஆடுகளை பேசிக் கொண்டிருந்த அவரை கூட்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணார். சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணி கொண்டு போயிட்டார். ராஜா அரண்மனையில இருக்கணும், ஆனா இங்க வனாந்தரத்துல இருக்கிறோம். ராஜா நல்லா சாப்பிடணும், இந்த ராஜா கஷ்டப்பட்டு இருக்கிறான். ராஜாக்கு எல்லாரும் உதவி பண்ணுவாங்க,
இந்த ராஜாவை எல்லாம் ஏற்று பேசுறாங்க. உலகத்தில் இருக்கிற ராஜா எல்லாருமே ஆளுகை செலுத்துறான். இவனும் காடுகளிலும் மலைகளிலும் வனாந்தரத்தில் தண்ணி கூட இல்லை இவனுக்கு. ஒருத்தருக்கு எப்ப தண்ணி தாக எடுக்க சொல்லுங்க, நாக்கெல்லாம் ரொம்ப இழுக்கும். நாக்கு அவ்வளவு தண்ணீர் தப்ப நாக்குல இருக்கிற தண்ணி கூட போயிடும். அதுதான் ரொம்ப பெரிய தாகம். முறை கேட்கிறேன், தண்ணி வேணும்ன்றாரு. இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு வர போறாங்க தண்ணியை. அது வந்தவன்னு சொல்றாங்க, தாவீது சொல்றாரு, உங்களுடைய ரத்தத்துக்கு சமமாகுது, இதை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், தரையில ஊத்திட்டான். இவர் மிக பாடுபட்ட அந்த தாவீது, இவர் அவ்வளவு பாடுபட்டு சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு நடக்க போகிற பொல்லாப்பு குறித்து பயப்பட மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? நடக்க போற பொல்லாப்பு குறித்து பயப்படவே மாட்டேன். ஆங்கிலத்துல சொல்றாங்க டெத் ஷேடோ, மரண நிழல். மரண நிழல். நம்ம எல்லாரும் மரண நிழல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் அந்த மரணம் நிஜமாகும். அவங்க ஆவாதுங்களா? இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண, மரண நிழல் இருக்கிறோம். மரண நிழல், எல்லாருக்குமே மரணம் ஒண்ணு இருக்கு. ஒரு நாள் எல்லாருக்கும் மறிக்க போறோம். இந்த தாவீதை சுற்றி சுற்றி வளைச்சாங்க. ராஜாக்கள் வளைக்கிறாங்க, எதிரிகள் வளைக்கிறாங்க. இவன் போற இடத்துல எல்லாம் தேவன் அவனை பாதுகாத்தார். நீங்க சொல்லணும், நான் நடந்தாலும், நானு மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என் கூட இருக்கிறீர். எல்லாம் சொல், தேவரீ என் கூட இருக்கிறீர். சொல்றான், என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். நாம் சந்திக்கிற சூழ்நிலை பாருங்க. ஒரு மனுஷன் சரியா சாப்பிடலன்னா இறந்துருவான். ஒரு மனுஷன் சரியா சுகம் இல்லைன்னா இறந்துருவான். ஒரு மனுஷன் அதிகமான மன அழுத்தத்தை வச்சு 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 போனான்னா அவனுக்கு முடிவு வந்து ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. என்ன வருங்களா முடிவு? ஒரு மனுஷன் கவலையிலேயே சாகரவெல்லாம் உண்டு. ஒரு சிலர் கண்ணீர் விட்டு சாகரவெல்லாம் உண்டு. நீங்களும் கவலையிலையோ கண்ணீரிலையோ இல்லாமையிலையோ பெருமையிலையோ அப்படி சாகுபடி தேவன் அழைக்கல. நம்முடைய முடிவு வெற்றியாக இருக்கணும். நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ரெண்டு முடிவை பாருங்க ஆண்டவரே. என் முடிவு வெற்றியா இருக்கணும் ஆண்டவரே, என் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அடுத்த சொல்றாரு தாவீது 27ஆம் சங்கீதத்துல, எனக்கு விரோதமாய் படிக்கலாமா, ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். எடுத்து படிங்க. எனக்கு விரோதமாக ஒரு 27:3 இருங்க சிஸ்டர், இப்ப படிங்க. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆமென். என் இருதயம் பயப்படாது. யாருக்கு விரோதமா? எங்க தேசத்துக்கு விரோதமா இல்ல. அவ சொல்றான், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம், என்ன யுத்த சேனைகள், நாலா பக்கம் போராட்டம் வந்தாலும், எத்தனை பக்கம் போராட்டம் வந்தாலும் என் இருதயம் அதை கண்டு பயப்படாது. நான் தேவனத்தை நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். என்ன சொல்றாங்க? என் இருதயம் பயப்படாது. இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, என்னை சுற்றி வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். எத்தனாயிரம் பேருங்களா? 10,000 பேர். இவர் பயங்கரமான ஹீரோ. இவரு யார் ஹீரோ? பழைய ஏற்பாட்டு ஹீரோ யாரு? தாவீது. ஆபிரகாம் எல்லாம் சுத்தி யாரும் வரல. யோசேப்பை சுத்தி யாரும் வரல. சாலமோனை சுத்தி யாரும் வரல. இவரை சுத்தி வந்தாங்க. ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் வந்தாங்க. யாருமே தேவன் இவனை ஒப்பு கொடுக்கல. ஏன் தெரியுமா? கர்த்தர் யார் என்கிற அறிவு அவனுக்கு தெரியும். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நான் செய்கிற எல்லாவற்றையும் மறைவில்லாமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு தேவனை பின்தொடரக்கூடியவன். தேவனுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய உடன்படிக்கை இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை என்ன? அவன் மேல் இருந்த அபிஷேகம். உங்களுக்கும் தேவனுக்கும் 2 உடன்படிக்கை இருக்குது. எத்தனை உடன்படிக்கைங்க? எத்தனை உடன்படிக்கை இருக்குது? ஒரு உடன்படிக்கை ரத்தத்தின் உடன்படிக்கை. அடுத்த உடன்படிக்கை ஆவியானுடைய உடன்படிக்கை. ரத்தத்தின் உடன்படிக்கை மீட்பை தந்தது. ஆவியான உடன்படிக்கை என்னை மறுரூபமாக்குகிறது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா குணங்களையும் மாற்றி அவர் கேட்கிறவராய் நிறுத்துவதற்கு இந்த ஆவியானவர் உள்ளே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். பொறுமையின் ஆவியானவர் அவர். அது யாருங்க?
இயேசு படார் வந்தாரு, ரத்தம் சிந்தினார், போயிட்டார். ரொம்ப காலம் கூட பூமியில இருந்தது கிறிஸ்துவா ஆவியானவரா? ரொம்ப காலம் பூமியில இருந்தது கிறிஸ்துவ ஆவியானவரா? கை தட்டலாமா? யார் இருக்கிறாங்க? இயேசு வந்தாரு, 33 வருஷம் வாழ்ந்தாரு, சிலுவையின் மூலமா அவர் கொல்லப்பட்டாரு, ரத்தம் சிந்தி மனுஷனை மீட்டெடுத்து பரிசுத்த உலகத்தை அனுப்பிட்டாரு. அதுக்குதான் அவர் சொன்னாரு, உங்களுடனே கூட என்றென்றும் இருக்கும்படிக்கு வேற ஒரு தேர்தலவாளனை உங்களுக்கு அனுப்புவே, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள் இருந்து உங்களோடு கூட பேசுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர். குமாரனுடைய 2ஆம் வருகை வரையும் அந்த ஆவியான உலகத்தில் இருப்பார். நம்புறீங்களா? அந்த ஒரு உடன்படிக்கை, என்னுடைய பாவ மன்னிப்பு நான் அடைந்து பிதாவோடு கூட இணைக்கப்படுவதற்கு நான் அந்த உடன்படிக்கை இணைக்கப்பட்டு விட்டேன். இந்த ஆவியானுடைய 2ஆவது உடன்படிக்கை தாவீதுக்கு இருந்த அந்த அபிஷேகத்தை போல ஆவியானுடைய 2ஆவது உடன்படிக்கை என்ன? குமாரன் வரும்பொழுது அவருடைய வருகையிலே நான் வெட்கப்பட்டு போகாமல் அவருக்கு முன்பாய் நிறுத்தப்படுவதற்கு இந்த ஆவியானவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 2:28 படிங்க, சீக்கிரம். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். என்ன சொல்றாரு? அதை தொடர்ந்து வாசிங்கன்னா, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அவருடைய வருகையில, யாருடைய வருகையில? குமாரனுடைய வருகையில நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு என்ன கிரியை? தைரியம் உண்டாயிருக்க என்ன வந்து அவரில் நிலைத்திருங்கள். தைரியம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். தாவீது மேல் இருந்த அபிஷேகம் குறிக்கப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக இருந்துச்சு. அந்த தேசத்தை ஆளுகை செய்யப்படி இருந்துச்சு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் நித்திய வாழ்க்கை நுழைவதற்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். நீங்க வருகைக்கு போவீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒருவர் கைவிடப்படுவதில்லை. ஆவியாவுடைய அபிஷேகம் வேறு, அந்நிய பாஷை வேறு, வரங்கள் வேறு. அந்நிய பாஷை பெறாதவர்கள் வருகையில போவார்கள். போவாங்களா? போக மாட்டாங்களா? நீங்கள் பெற்றது வரத்துல அபிஷேகம் என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வரம் தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை ஒழிந்து போகும், ஆவியானவர் ஒழிந்து போக மாட்டார். அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும், ஆவியானவர் ஒழிந்து போக மாட்டார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். தேவனுடைய அன்பே நிறைவானது. அந்த நிறைவான அன்பின் ஆவியானவர் அவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும், நீங்க நினைக்கலாம் எனக்கு எதுவுமே உள்ள நடக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் அவங்க சொல்லுவார், நாளைக்கு இப்போ நல்ல அந்த பிரதமர் டோஸ் விடுவார். நம்ம நினைப்போம், ஏன் திட்டினா? உங்களுக்கு தெரியாது ஏன் திட்டினாரு. அதுல ஒரு உள் ரகசியத்தை கத்து வச்சிருப்பார். இந்த இடத்துல போய் சகிச்சிருப்பீங்க, நமக்கு தெரியாது. ஏதோ நான் சகிச்சுன்னு வந்துட்டேன், திட்டலாம் தான் பார்த்தேன், ஆனா நான் சகிச்சுட்டேன். சகித்தது நீங்க அல்ல, சகித்துக் கொள்ளும்படி ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவருக்கேற்ற ஒரு உருவமுடையவர்களாய், அவருக்கேற்ற சாயலுடையவர்களாய் நிச்சயமா நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் அவர் நம்மை தேடி வருவார். 2 நிகழ்வு இந்த உலகத்துல நடக்கும். ஒன்று, குமாரனுடைய வருகைக்கு முன்னாடி என்னுடைய மரணம், அல்லது என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி வருகை. ஆமென். மரணத்துக்கு முன்னாடி வருகை வந்தாலும் பயமில்லை, நான் மரித்ததுக்கு அப்புறம் வருகை வந்தாலும் பயமில்லை. என்னை அழைத்தவர் நம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறபடினால என்னை சீர்படுத்தி, சுரப்படுத்தி, பலப்படுத்தி, வாழ்வாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நிறுத்துவதற்காகவே குமாரனுடைய புண்ணிய ரத்தத்தின் மூலமாக என் ஆத்மாவை மீட்டெடுத்தார். அந்த நித்திய நரகம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நித்திய தேவனோடு இருக்கும்படி என்னை மீட்டெடுத்து நம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால அவரை நிறைச்சிருக்கிறார். இந்த தாவீது மேல் இருந்த ஆவியானவர் யுத்தம் பண்ணபடி இருந்தார். அந்த நோக்கத்துக்காக மட்டும் இருந்தார். இவனை ஆசீர்வதிக்கும்படி இருந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் மீட்கப்படும்
இந்த பூமியில நாம் மண்ணோடு மண்ணாய் போனாலும், ஒரு எலும்பு கூட இல்லாமல் போனாலும், அந்த ஆவியானவர் உள்ளுக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து வாழ்ந்து முடித்த மக்களை குமாரனுடைய வருகையில குமாரன் இருக்கிறது போலவே அந்த மண்ணில் இருந்து இன்னொரு உருவம் எழுந்திருக்கும். அந்த உருவத்தை அடைவதற்கு இந்த ஆவியானவர் போதுமானவர். ஆமென். யாருமே பூரணமான மனிதன் கிடையாது. கிறிஸ்து ஒருவரே பூரணமானவர். அந்த பூரணம் உங்களுக்கு போதுமானது. ஆமென். தேவன் எதிர்பார்க்கிறவங்க யாருமே நல்லவன் கிடையாது. ஆனா நாம எல்லாரும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அவர் நல்லவர். ஆமாவா இல்லைங்களா? நம்மளும் கெட்டவங்க, நீங்க கூட கெட்டவங்க. ஆமாவா இல்லைங்களா? கெட்டவங்க நம்ம மோசமான காரியத்தை செய்யாம இருக்கலாம். வசனம் அப்படிதான் போதிக்குது. ஆனா ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறார். அந்த நல்லவர் என்னை மரணம் பரியந்த நடத்துவார். அந்த நல்லவர் நான் வருகையில கைவிடாதபடிக்கு நான் உயிரோடு எழுப்பதற்கு இந்த ஆவியானவர் எனக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது தாவீதுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் என்ன? யுத்தம் எழுப்பினாலும் பயப்பட மாட்டேன்றான். மரண பள்ளத்தாக்குல போனாலும் பயப்பட மாட்டேன்றான். இன்னொன்று சொல்றான், என் உறவே என்னை கைவிட்டாலும் கர்த்தர் இருக்கிறார் என் கூட. யார் இருக்கிறாரு? படிக்கலாமா? 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். அப்பா சேர்த்துக்கலையே, அம்மா சேர்த்துக்கலையே, புள்ள சேர்த்துக்கலையே, மருமக சேர்த்துக்கலையே, சொல்ல வேண்டாம். எல்லாரையும் படைச்சவர் உங்களை சேர்த்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே பிள்ளை இருக்கிற இடத்துல நீங்க எனக்கு பிள்ளையா என் தேவையை சந்திப்பீங்க. எங்க அப்பா இருக்கிற இடத்துல நீங்க எனக்கு அப்பாவை இருந்து என் தேவையை சந்திப்பீங்க சொல்றாரு. அவர்கள் கைவிட்டாலும் என்ன சொல்றாங்க? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆனா பூமியில வேற மாதிரி நடக்குது. தாய் தகப்பனை கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்துருது. என்ன ஆயிடுங்க? தாய் தகப்பனை, ஆமா, தாய் தகப்பனை கைவிடக்கூடிய சூழ்நிலை. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அவங்க நமக்கு தாய் தகப்பனா இருந்தாங்க. நாம வளரும் போது நாம தான் அவங்களுக்கு தாய் தகப்பன். என் அம்மாவுக்கு நான் ஒரு அப்பா. நான் யாருக்கு இப்ப அவங்களுக்கு? நான் யாரு? நான் சின்னதா இருக்கும் போது என்னுடைய தேவையில அவங்க சந்திச்சாங்க. இப்ப அவங்க வயசா இருக்கும் போது என் இருதயத்தை அடைச்சுக்கின்னு நான் அவங்களுக்கு என் கையை மூடணும்னா நான் அன்புள்ளவனே கிடையாது. நான் யார் கிடையாது? வேதம் சொல்லுது, தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று உன் இருதயத்தை அடைத்துக் கொள்வாயானால் தேவ அன்பு எப்படி இருக்கும்? பணம் இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தேவ அன்பு இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எவ்வளவு வந்தாலும் பொத்தலான பையில போடுற மாதிரி தான். கோடி வந்தாலும் அதுல ஒரு பங்கு நம்முடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க முடியாத நிலை இருக்குமானால் அந்த முழு பணத்தையும் தேவன் பெருசா பார்க்க மாட்டார். நாம தேவனுக்கு செய்யறது போல பெற்றோருக்கு கண்டிப்பா செய்யணும். ஆமென். செய்யணுமா இல்லைங்களா? உங்க அப்பா எந்த உயர்வான நிலையில இருக்கட்டும், அம்மா கோடி கணக்கில் சம்பாதிக்கட்டும், ஏற்கனவே கருத்தை சொல்லியிருக்கேன். நீங்க போய் கொடுக்குற அந்த 10 ரூபாய் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், அதுல இருக்கிற சமாதானம் வேற யார் கொடுத்தாலும் இருக்காது. உங்க ஃப்ரெண்டு வராரு, அக்கா ரொம்ப நாளாச்சு பார்த்து, சரிப்பா டீ போட்டு கொடுக்குறீங்க, 500 ரூபாய் கொடுக்குறாரு உங்க கையில, அது உறவுக்கு அற்றது. வந்தாங்க கொடுத்தாங்க, அவ்வளவுதான். நீங்க பார சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை, நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை, உங்களை எல்லா விதத்திலும் உங்களை பராமரித்த ஒரு தாய் தகப்பனுக்கு கொடுக்கும் போது தேவனுக்கு கொடுப்பதற்கு சமாதி. ஆமென். யார் கொடுக்குறது சமங்க? தாய் தகப்பனை யாருக்கு கொடுத்தது? நமக்கு யார் கொடுத்தது? தேவன். முதல்ல வந்தது தாய் தகப்பன் தான். முதல்ல வந்தது ஆபேல் காயின் அல்ல. முதல்ல வந்தது ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு தான் பிள்ளைகளை கொடுத்தாரு. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்கள் அன்பு நிமித்தம் இந்த அன்பான கட்டளையை நிச்சயமா நிறைவேற்றி தீரணும். என்ன அவங்க? இது ஒரு பெரிய டேங்க்ல தண்ணி ரொப்பி வச்சிருப்பீங்க. சின்ன ஓட்டம் இருக்கும், கவனிக்கவே மாட்டோம். தண்ணி போகுது, தண்ணி போகுது, தண்ணி திரும்ப போடும், திரும்ப போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி தான் போயிட்டு இருக்கும். அது ஒரு வாரம் போச்சுன்னா தன்னால தண்ணி போட்டா, பெருசா போனதான் கண்ணுக்கு தெரியும். நீங்க பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு
உங்கள் ஆசீர்வாதத்தை எழுந்து போறதுக்கு தடைகளை நீங்க போக்குவதற்கு தாய் தகப்பனை எல்லா விதத்திலையும் கனம் பண்ணணும். ஆமென். நான் என் அம்மாவுக்கு ஒரு சின்ன தொகை தான் அனுப்புறேன். அவங்க அதுக்கே கஷ்டப்படுறேன். இல்லப்பா நீ ஊழியம் செய்ய, நீ வாங்கினா நான் நல்லா இருப்பேன். நீ வாங்கினா இல்ல எல்லாருக்கிட்டையும் வாங்குறதுக்கு நம்ம சொல்றாங்க. எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. எனக்கு அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு பாஸ்டா இருக்கிறாங்க. 2 தம்பிக்கு ஒர்க் பண்றாங்க. அவர் ஒருத்தர் ஊழியம் பண்றாரு. எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க கொடுக்கும்போது ஹாப்பியா இருக்குது. ஆனா நீ கொடுக்க போற, நான் சொன்னேன் நான் மனமு வந்து கொடுக்குறேமா. எப்படி கொடுக்குறேன்? நான் சொன்னேன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நீ எதிர்பார்க்க வாரி வாரி தரணுமா உனக்கு. ஏன் தெரியுமா? நான் என் அம்மா என்னை பெற்றெடுக்கலாம், நான் ஒரு ஊழியக்காரன் இல்ல. உங்க அப்பா அம்மா உங்களை பெற்றெடுக்கலன்னா நீங்க நல்ல வேலையில இல்ல. உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது செய்தால் வழிய அதுக்கு போய் கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்ததுனால நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே அவங்க நான் சொன்னேன் விரும்புவோம். அவரு வெறுவே கட்டுக்கட்டா சொல்லணும்னா கூட அதுல இல்லாத ஒரு சந்தோஷம் நீங்க கொடுக்கிற 10 ரூபாயில இருக்குது. ஆமென். இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் டைம் salary கொண்டு கொடுத்தான் என்கிட்ட ஒர்க் பண்ணி தான் பாக்க. அதை பார்க்கும்போது நான் சொன்னேன் நீ போய்ச்சிக்கோடா. என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் அப்பா இதுக்கு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்டா, ஆண்டவர் காணி கொடுத்துறேன், மீதி உனக்கு வச்சுக்க. திரும்ப அதை அவனுக்கிட்டே கொடுத்துட்டேன். அவன் கொடுத்ததுல ஒரு 200 ரூபாய் மீந்து இருக்கும். முகத்தை பார்த்தா நல்லா இருக்கான். என்னடா பெட்ரோல் இல்லை, இந்தப்பா வச்சுக்கோ. அவன் எனக்கு கொடுத்தது 200 ரூபாய், ஆனா நான் போட்ட பெட்ரோல் 500 ரூபாய். தகப்பன் இருக்கிறது அதுதாங்க. ஆமென். ஆமா தானே? சொல்லுங்க ஆமாவா இல்லைங்களா? ஒரு தகப்பனுடைய இருதயம் தான் தேவனுடைய இருதயம். பெற்றோரை கனம் பண்ணுங்க. அவங்களே தள்ளிட்டா கூட கர்த்தர் உங்களை தள்ள மாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயமா தள்ள மாட்டார். நான் சொல்ல கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? உலகத்திற்கு எல்லா உறவுகளும் உங்களை தள்ளினாலும், உலகமே உங்களை தள்ளினாலும், இந்த உலகத்தை படைத்த அந்த தேவன் உங்களை தள்ளாமல் பக்கத்திலே சேர்த்துக் கொள்வார். தேவன் நல்லவர்.